நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், என்னோடும் எங்களோடும் நீ பேசும். நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். இந்த நாளிலே கர்த்தர் தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11-12, தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அடுத்து 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாய் சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையுடைய தலைப்பு என்ன? கர்த்தருக்கு பிரியமானது எது? கர்த்தருக்கு எது பிரியமானது? வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை குறிப்பாக நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆசையும் தாகமும் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், நீர் என்னை அந்த செம்மையான வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட அது ஒரு தாகமாய், ஒரு வேண்டுதலாய், ஒரு விண்ணப்பமாக நமக்கு இருக்கணும். அப்பொழுது கட்டாயம் அவருக்கு பிரியமான வழியிலேயே நம்மை நடத்துவதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு தேவ மனிதன். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. இந்த 10ஆம் அதிகாரத்துலேயும் சொல்கிறாரு, அவருக்கு கூப்பிடுறாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரை எல்லா விதத்திலும் பிரியப்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாக இந்த தானியேல் இருந்தார். இந்த இடத்துல தானியேலை தேவன் பிரியமான புருஷன் என்று சொன்னதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, 12ஆம் வசனம் 1ஆம் அந்த முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்காக உன் மனதை செலுத்தின நாள் முதற்கொண்டு. அப்படின்னா என்னன்னா, தானியேல் 21 நாட்கள் ருசிகரமான எந்த அப்பத்தையும் புசிக்காமல் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக, இன்னொன்று தன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்காக. அப்படின்னா என்ன? தேவனுக்கு முன்பாய் தன்னை மிகவும் தாழ்த்துவதற்காக அந்த மனதை அதுக்கு நேராக திருப்பினாராம். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த இடத்துல தானியேல் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்காகவே அந்த நாட்களில் உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தானியேல் தாழ்த்தி 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 ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறது எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தேசம், இவர் அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார். ஆனால் அவருடைய தேசமாகிய எருசலேமோ பாழாய் கிடக்கிறது. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 70 வருஷம் இந்த பாழ்கடிப்பு அந்த தேசத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ அந்த நாட்கள் முடிவடைய போகிற அந்த காலங்களெல்லாம் தானியேல் அறிந்து, நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் ஒரு பரிசுத்தமான தேவ மனிதனாக இருந்தாலும் கூட தனக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய முற்பிதாக்களுக்காக எல்லாருடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு ஆண்டுடைய இரக்கத்துக்காக, மன்னிப்புக்காக, கிருபைக்காக அவர் மீண்டும் அவருடைய தேசத்தை நினைத்தவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஜனங்களுடைய பாவங்களோடு இணைத்து தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமான புருஷன், பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதே காரியத்தை தான் இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கு உன் மனசை நீ செலுத்தி இருக்க. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை தொழுது கொண்டால் மாத்திர போதாது, நம்மை அடிக்கடியாய் தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தணும். ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நம்ம கேட்கணும். தேவன் உங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காக, நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நன்மைக்காக நம்ம நம்மளை அதிகமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு முன்பாக என்னை அதிகமாய் தாழ்த்த எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த நம்முடைய தேசத்துக்காக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் என்றால் ஆண்டவரில் ரொம்ப பிரியப்படுவார். நம்முடைய சபைக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்துக்காக நம்மளை தாழ்த்தி, நாம் ஏதோ பெரிய பரிசுத்தவான் போலவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாவிகள் போலவும் நினச்சி அப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது. அவங்களோடு சேர்ந்து, ஒருவேளை அவங்க கணவர் தவறு செய்திருந்த, ஆண்டவரை நானும் என் கணவரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க தவறு பண்ணியிருந்தா நானும் என் குடும்பமும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி நீங்கள் அந்த தவறுகளை செய்யாவிட்டால் கூட உங்கள் குடும்பத்தோடு உங்களை இணைத்து, உங்கள் தேசத்தோடு உங்களை இணைத்து, உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நாம் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜபங்களை கேட்டு கர்த்தர் குடும்பங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அடுத்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய சாலமன் ராஜா சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8. செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். அடுத்த வசனம், துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். அடுத்த ஆண்டவருக்கு யார் பிரியம்னா செம்மையானவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் யாருடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா செம்மையானவர்களின் ஜெபம். செம்மைனா எப்படி? இந்த நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நீதியை குறித்தும் நீதிமான்களை குறித்தும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். அதான் சொல்கிறாரு, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். செம்மைனா நீதியாக, நேர்மையாக, நியாயத்தோடு, உண்மையோடு நடக்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. அப்படின்னா உங்களுடைய என்னுடைய இருதயம் செம்மையான ஒரு இருதயமாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு உண்மையற்ற தன்மையோ அல்லாவிட்டால் அநீதிகளோ அநியாயங்களோ நமக்குள்ளே காணப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் நீதியோடு நடக்கிறவர்களாய், ஒரு நீதிமான்களை போல நம்ம தேவனுடைய நீதியை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்கிறார். இன்னும் அதே இதில் நீதிமொழிகள் 23:26 சொல்லியிருக்கு, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளின் திரியங்கள் மகிழும் அன்று சொல்றார். நம்ம பேசுகிற அந்த வாயினால் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாம் செம்மையானதாக இருக்கும் என்றால் அது எல்லாரும் ஒரு நீதியாக, நேர்மையாக, அது ஒரு ஒழுக்கம் நிறைந்ததாக, அது தேவன் விரும்புகிறபடி, எதிர்பார்க்கிறபடி ஒரு விசுவாசத்தோடு பேசுகிறதாக இல்லையா, அப்படிப்பட்ட செம்மையான வார்த்தைகளை பேசும் என்றால் ஆண்டவர் சொல்றார், என் உள்ளம் மகிழும் என்று சொல்லுகிறார். நம்ம மற்றவங்களை கிண்டல் அடித்து, கேலி பண்ணி, அல்லாட்டா குற்றப்படுத்தி, குறை சொல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசாமல், அல்லாவிட்டால் அவிசுவாசமாகவே, நெகட்டிவாகவே பேசாமல்,
நம்முடைய உதடுகள் எப்பொழுதுமே கர்த்தர் விரும்புகிறபடி விசுவாசத்தோடு பேசுகிற உதடுகளாய், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற, தேறுதல் கொடுக்கிற ஒரு வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், நீதியோடு பேசுகிறவர்களாய், நியாயத்தோடு பேசுகிறவர்களாய் நம்முடைய உதடுகள் இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்றார், என்ற உள்ளம் மகிழும். அப்படிப்பட்டவர்களை செம்மையானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டிருக்கு, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்முடைய உதடு பொய்யான ஒரு உதடாய் இருக்கவே கூடாது. உண்மையாய் நடக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியம். நம்ம ஒருவேளை விளையாட்டுத்தனமாக கூட நிறைய பொய்களை சொல்லி கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செம்மையானவர்களாக இருக்கணும்னா நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், பொய் பேசாதவங்களாக இருக்கணும், உங்கள் உதடு செம்மையானதை தான் பேசணும், உங்களுடைய இருதயம் நீதியான காரியங்களை தான் யோசிக்கணும், நீதி நியாயத்தை பின்பற்றுகிறவர்களாய் இயேசுவை போல நம்ம காணப்படணும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய இருதயம் அப்படி இருக்கான்னு யோசித்து பாருங்க. இல்லாட்டா ஆண்டவரே என் இருதயத்தை செம்மையான ஒரு இருதயமாய் மாற்றும், என்னுடைய வழிகள் செம்மையான ஒரு வழியாக இருக்கட்டும், நீதி நிறைந்ததாக இருக்கட்டும், நியாயம் நிறைந்ததாக இருக்கட்டும், ஒரு நீதிமானை போல என்னை மாற்ற ஆண்டவரே, உண்மை போல் என்னை மாற்றுன்னு கேளுங்க. என் உதடு என்னைக்குமே பேசுகிற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, அது வேதனைப்படுத்தக்கூடாது. என்னுடைய உதடுகள் செம்மையானதை பேச எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். அடுத்து எபிரேயர் 13:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுதும் செலுத்தணுமா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு நஷ்டமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், இது லாபமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலியை உதட்டிலேருந்து வெளிப்படுற ஒரு கனியா. அப்போ அந்த ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு நாம் எப்பொழுதும் செலுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய உதடுகளினாலே ஸ்தோத்திரத்தை செலுத்துவதும், நன்மை மற்றவர்களுக்கு செய்வதும், நாம் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ணுவதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம்ம அதை செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறோமா? ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? இவ்வளோ பாடுகளுக்குள்ளே நான் கடந்து போகிறேன்ப்பா, ஆனாலும் இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? இந்த வியாதிக்காக, இந்த பலவீனத்துக்காக உமக்கு நன்றிப்பா, எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த நஷ்டத்துக்காக உமக்கு நன்றி நீங்கள் சொல்லி பாருங்க. அதே நஷ்டமே உங்களுக்கு லாபமாய் மாறும். எனக்கு வந்திருக்கிற இந்த தோல்விக்காக உமக்கு நன்றி, எனக்கு இதை ஒரு நன்மைக்காக தான் நீங்கள் அனுமதிச்சிருப்பீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்படி நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தணும், மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலிகள், இதெல்லாம் தேவன் ஒரு பலி என்று சொல்லுகிறார். நமக்காக இயேசு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார், அவருடைய இரத்தத்தையே ஊற்றி கொடுத்தார், அவருடைய சரீரத்தை முழுதும் உடைக்க கொடுத்தார். ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர் நம்ம உயிரெல்லாம் அவர் கேட்கல, நம்ம ரத்தத்தையும் அவர் கேட்கல. இப்படிப்பட்ட சின்ன சின்ன பலிகளை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம ஏழைக்கு நம்ம இறங்கும் போது கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா? அவர் அதை திருப்பி தராமல் இருப்பாரோ? கட்டாயம் நமக்கு அதை பல மடங்காய் தருவார். அப்போ அப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்த வேண்டும். சங்கீதம் 69:30-31 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சங்கீதக்காரன் சொல்ற, எது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும்? தேவனை பாட்டி, தேவனுடைய நாமத்தை, அவருடைய நாமம் எத்தனை பெரிய வல்லமுள்ள நாமம் இல்லையா? அவர் எத்தனை வேதத்தில் ஏராளமான நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை நாம் பாட்டினால துதிக்கணுமா? பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க சொல்றார் ஆண்டவர். அவருடைய வல்லமையான செய்கைகளை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவருடைய நாமத்தின் வல்லமையான கிரியைகளை, அப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்குள்ள நீங்க பாட்டினால ஆண்டவரை துதிங்க.
முதலாவது வார்த்தையினால் ஆண்டவரை சொல்லி துதிப்போம். எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் சொல்ற பாட்டு பாடி நீங்கள் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இது நீங்கள் காளை எருது அப்படிலாம் போய் ஒரு பலி எத்தனையோ பேர் செலுத்துவாங்களா இருக்கும். அதையெல்லாம் காட்டிலும் இது தேவனுக்கு பிரியமானது. உங்கள் வீடுகளில் நீங்கள் பாடுறீங்களா? ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துறீங்களா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் உண்டா? குடும்ப ஜபத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாட்டு பாடி துதிக்கிறீங்களா? காலையில் செய்கிறீங்களா? அல்லாவிட்டால் இரவு செய்கிறீங்களா? தனிப்பட்டு நீங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், வாயை திறந்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், அது தேவனுக்கு பிரியமானது. அடுத்து நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், நான் யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்னா, நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேன் தெரியுமா? என்னை சிநேகிக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவை இன்னைக்கு வணங்குறவங்க கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, இயேசு மேலே நம்பிக்கை உள்ளவங்க கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆனால் அவரை நேசிக்கிறவர்கள், அவரை நேசித்து அவர் மேலே அன்பு செலுத்தி அவர் மேலே அளவில்லாத பாசம் வைத்து அவரை தேடுகிறவங்கன்னா ரொம்ப ஒரு குறைவான கூட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள். அப்படி அதிகாலையில் என்னை தேடுறவங்க கட்டாயம் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மகதலேனா மரியாள். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை கல்லறையில் வச்சு 3ஆம் நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாளில் அதிகாலையில் இந்த மகதலேனா மரியாள் எழும்பி ஓடுகிறாள் அந்த கல்லறை நோக்கி. எதுக்காக? இயேசுவை பார்ப்பதற்காக. அதிகாலையில் இருட்டோடே, வசனம் சொல்லுகிறது, இருட்டோடே எழுந்து அந்த பெண் ஓடுகிறாள். அந்த கல்லறையில போய் பார்க்கிறாள். கல்லறைக்குள்ளே அப்பொழுது கல்லறை திறந்திருக்க கண்டாள். தூதர்கள் தான் உள்ள இருந்தாங்க. அப்போ ஓடி போய் சீஷர்களுக்கு சொன்னாள். மறுபடியும் அந்த கல்லறைக்கு வெளியே என் ஆண்டவர் எங்கே போய் விட்டார், என் ஆண்டவர் எனக்கு வேணும், என் ஆண்டவர் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த கல்லறைக்கு வெளியே நின்று அவள் அழுது கொண்டு இருந்தாள். அப்போ ஆண்டவர் அவளுக்கு தான் முதலாய் உயிர்த்தெழுந்த இயேசு அவளுக்கு தான் முதலாய் தரிசனம் கொடுத்தார். ஸ்ரீயை, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு சொன்னவனே அவர் சத்தத்தை கேட்ட உடனே புரிந்து கொண்டாள். பிரபுனி, என் போதகரே என்று அழைத்தாள். ஆண்டவர் அவளை அந்த நேரத்தில் ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு ஆண்டவர் வேணும் அப்படின்னு அவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா? நேசித்து அவரை தேடுறீங்களா? நீங்கள் கட்டாயம் ஆண்டவரை கண்டடைவீங்க, கட்டாயம். அதே வசனத்தில் அடுத்து போட்டிருக்கு, அவங்களுக்கு ஐஸ்வர்யம். ஆண்டவரை கண்டடைந்து விட்டால் அவரிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு உண்டு, அவரிடத்துல இருக்கிற கனம் நமக்கு உண்டு, அவரிடத்துல இருக்கிற நிலையான பொருள் நமக்கு உண்டு, எல்லாமே நமக்கு உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவரை நேசித்து தேடுவதற்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொருளுக்காகவும் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்போம் என்றால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஆண்டவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து என்னை நேசித்து என்னை தேடுகிற பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய நேசத்தில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாதமே தனி தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக சங்கீதம் 147 10-11 வசனம் சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். 11ஆம் வசனம், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீங்க பயந்து என்னுடைய கிருபைக்காக என் சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்க மேலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒரு குதிரையினுடைய பலத்தில் அவர் பிரியப்படுறதில்லை, ஒரு வீரனுடைய கால்கள், அவனுடைய கால்களின் ஓட்டத்தை அதை பார்த்து அவர் பிரியப்படுறதில்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நம்ம அவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் போய் அவருடைய கிருபை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் தேசத்துக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் யார் காத்திருக்கிறார்களோ அவருடைய கிருபைக்காக, அவருடைய கிருபைக்காக. ஏன்னா அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது. அந்த கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்நாளை கடத்தவே முடியாது. அப்போ ஆண்டவர் அந்த கிருபைக்காக யார் என்னிடத்தில் காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளின்படி நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு பார்ப்போம். இல்லட்டுன்னா ஆண்டவரே, உமக்கு பிரியமான இந்த காரியத்தை நான் செய்ய
ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த செய்திகளை மறுபடியும் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்க. அதை எழுதி குறித்து வைத்து கொள்ளுங்க. அதை வைத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க வைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உமக்கு பிரியமானது எது என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீ பேசுகிறீரப்பா. அந்த வார்த்தையின்படியே கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியவும், ஒவ்வொரு தாயையும், தகப்பனையும், ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு பிரியமானதின்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.